கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 13:12. ரோமன்ஸ் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 11வது அதிகாரம் அலாரம் கிளாக் மாறினா அலாம் கிளாக் ஆஃப் பண்ணிட்டு 12வது வசனத்துல நீங்க எந்திரிச்சு வேலை செய்யணும். அது அலாம் கிளாக்னா இது நீங்க செய்ய வேண்டிய காரியம். இங்க அவர் உபயோகப்படுத்தக்கூடிய உருவகம் என்னன்னா, இரவு பகல், வெளிச்சம் இருள், தூக்கம் எழுந்திருக்கிறது, நித்திரை எழுந்திருப்பது. அப்ப ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய காரியத்தை காட்டக்கூடியதா. என்ன சார், இரவு சென்று போயிற்று. அப்ப என்ன இது இரவு என்பது என்ன? நம்ம பார்க்கக்கூடிய பொல்லாத அந்த உலகம், பாவத்துக்கு கீழே உள்ளது, அறநெறியான வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு இருள், ஆவிக்குரிய முறையில ஒரு குருட்டுத்தனம். ஆனா என்ன, பகல் சமீபம் ஆயிற்று. என்ன, பகல் சமீபம் ஆயிற்று. அப்ப என்னன்னா, இப்ப அந்த இருள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. நமக்கு ரட்சிப்பினுடைய முழுமை நிறைவேறக்கூடியதா. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இப்ப நமக்கு வந்துருச்சு. இப்ப எப்ப வேணாலும் நடக்க போகுது என்று சொல்லக்கூடிய பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வருகை நம்ம ரொம்ப சமீபமா இருக்கு. எபிரேயர் 10:25 தான் சொல்லுது, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. 1 பேதுரு 4:7 எல்லா முடிவினுடைய ஆரம்பம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதனால என்ன சொல்றாரு? ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. அப்ப ஒரு மனம் திரும்புதல் என்னோட ஒப்பிடுறாரு? நம்மளுடைய கிரியைகளை, எது நம்ம எப்படி உடைய களைந்து போடுமோ, ஆடைகளை களைந்து போடுமோ, அதே போல அதை எல்லாவற்றையும் நம்முடைய அழுக்கான கந்தையான துணி என்று சொல்லக்கூடிய, ஏன்னா நம்ம மறைவான பாவம், ரகசியமான பழக்கங்கள், இல்ல நமக்கு சமரசமா போகக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க களைந்து போடுங்க. எபேசியர் 4:22 சொல்லுங்க, என்ன, பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டு. அப்ப நம்ம என்ன, இதெல்லாம் களைந்து போட்டு விட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம புதிய காரியங்களை தரித்து கொள்ளக்கூடியதா. என்ன சொல்றாரு? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம். இப்ப என்ன, நம்ம நீதி, பரிசுத்தம், சத்தியம், கர்த்தருக்கென்று வாழக்கூடியது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்வோம்னு சொல்லும் போது, இங்க ஒரு இராணுவத்துல எப்படி தரித்து கொள்வாங்களோ, அத பரிசுத்தம் என்பது நம்ம சும்மா ஒரு சாதாரணமா போடுவது இல்ல, மாறாக என்ன, ஒரு இராணுவத்துல போடுவது போல. எபேசியர் 6வது அதிகாரம் 11-18 வரைக்கும் இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்மர் ஆஃப் காட் நமக்கு நல்லா அழகா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப என்ன, நம்ம இது இந்த வெளிச்சம் என்பது உடைந்து போகக்கூடியது இல்ல, மாறாக எல்லாருக்கும் ஒளி வீசக்கூடியது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? கால சமயம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். 2வது என்ன செய்யணும்? நம்ம எந்திரிக்கணும். ஏன்னா நித்திரையை விட்டு எந்திரிக்கணும். 3வது என்ன பண்ணணும்? நம்ம அந்தகாரத்தின் கிரியைகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த பழைய மனிதனுடைய ஆடைகளை கடைந்து போட்டு விட்டு, கிறிஸ்துவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆர்மர் ஆஃப் காடை நம்ம போட்டு, நம்ம என்ன, எப்படி ஒரு இராணுவத்துல எப்பொழுதுமே தயாரா இருப்பாங்களோ, ஏன்னா போர் வரப்போகுதுங்கும் போது அவங்க போய் தங்களை தயார் பண்ணுவதில்லை. எப்படி ஒரு மிலிட்டரி ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி அவங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸை செய்து, அவங்க பண்ண வேண்டிய காரியங்களை செஞ்சு, இராணுவ தளவாடங்களை சரி பண்ணி, அவங்க எப்பொழுதுமே ட்ரில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக? எப்ப யுத்தம் வரும்னு தெரியாது. அதே மாதிரி நம்மள நித்திரையில இருந்து எழுப்பிச்சிட்டீங்க. இப்ப பழையதெல்லாம் தள்ளி போட்டு விட்டு என்ன பண்ணுங்க, நீங்க கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. அதனால நம்ம எல்லா பாவங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருக்கு. நம்ம ஒளியின் பிள்ளைகளாக வர வேண்டும். அதாவது நீங்க எப்படி வாழணும்னா,
இரவு முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கூடியதாக. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை ரொம்ப சமயமாக இருக்கும்போது உங்களுடைய பிரையாரிட்டிஸ், உங்களுடைய என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நினைப்பீங்களோ அதை செய்யக்கூடிய மக்களா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கடந்த காலத்துல வாழ்ந்தது போல வாழ முடியாது. ஏன்னா இப்ப நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லக்கூடியதா நம்ம ஒளியின் பிள்ளைகளாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், வெளிச்சத்துல வாழக்கூடிய மக்களாய் இருக்கிறோம். ஆனா நாங்க இன்னும் இருளின் உடையை அணிந்து கொண்டு இருக்க முடியாது. அதனால ஆண்டவரே, அதை களைந்து விட்டு ஒரு நல்ல ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆர்மர் ஆஃப் காட் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் அன்பு செலுத்தி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.